இந்தியாவில் டிஜிட்டல் குற்றங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐயும் தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் சமீபத்தில் பேங்க்ஸுக்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன்ஸும் அனுப்பியிருக்காங்க. அதில் ஆர்பிஐ என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, வங்கிகள் எல்லாமே ட்ராயோட எம்என்ஆர்எல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். அவங்களோட பேங்கிங் சிஸ்டமில் இதை இன்க்ளூட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நிறைய ஸ்கேம்ஸை தடுக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எம்என்ஆர்எல் லிஸ்ட்னா என்னது, பேங்க் இதை எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, இதனால யூசர்ஸான நமக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்க போகுது, இந்த சிஸ்டமை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு என்ன டெட்லைன் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த டிஜிட்டல் ஸ்கேம்னாலேயோ இல்லை சைபர் ஃப்ராட்ஸ்னாலேயோ பாதிக்கப்பட்டாங்க, பணத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கட்டாயம் நம்ம எல்லாரும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இதுலேருந்து தற்காத்துக்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வங்கிகளுமே அவங்களோட கஸ்டமர்ஸை பாதுகாக்கிற கடமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு இந்த ரெகுலேஷன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. சரி, இந்த ரெகுலேஷன்ஸ்ல ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அவங்க கீழே டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல மொபைல் நம்பர் ரிவோகேஷன் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ பேங்க்ஸ் எல்லாமே ட்ராய் மூலமா, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமா இந்த லிஸ்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மொபைல் நம்பர் ரிவோகேஷன் லிஸ்ட்டை ஏன் இவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வரைக்கும் நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷனுமே நமக்கு மொபைல் மூலமா எஸ்எம்எஸ்ஸாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோ இல்லை டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆக போகுது அப்படின்னாலோ இல்லை அக்கௌண்ட்டில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் மொபைல் நம்பர் மூலமாக தான் நமக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி எஸ்எம்எஸ் வரும் பட்சத்தில் தான் நம்ம அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு இல்லை ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும். ஆனால் இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த மொபைல் நம்பரையும் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தான் ஆர்பிஐ நோட் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் நம்பரையும் எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஏர்டெல், ஜியோ மாதிரியான மொபைல் நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுற டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தான் ஆர்பிஐ இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ என்ன ரெகுலேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, பேங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டு ஃபோன் காலோ இல்லை எஸ்எம்எஸோ வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோன் காலோ இல்லை எஸ்எம்எஸோ வரலாம். அப்படிலாம் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நம்பர் 1600 அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா எண்டில் இன்னும் 2 நம்பர், அது அந்த பேங்க்குக்கு ஏற்ற மாதிரியான நம்பரை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களோட டிரான்சாக்ஷன் ஆர் சர்வீஸ்க்கான எஸ்எம்எஸ்ஸையோ இல்லை ஃபோன் காலையோ நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸை அப்ரோச் பண்ணணும். வேறு எந்த நம்பர்லேருந்தும் அவங்களுக்கு இது சம்மந்தமான கால்ஸோ எஸ்எம்எஸோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரமோஷனல் கால்ஸோ இல்லை எஸ்எம்எஸோ, உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ப்ராடக்ட்டோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட வட்டியவே வந்து மாற்றி அமைக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு பேங்க் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னா அதுக்கு 1400 அப்படின்னு ஆரம்பித்து அடுத்தது ஏதாவது ஒரு 2 நம்பர், அந்த பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி 2 நம்பர் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பர் மூலமாக மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ரமோஷனல் டிரான்சாக்ஷன் ஆர் எஸ்எம்எஸ்ஸை அவங்க அப்ரோச் பண்ணணும். வேற எந்த நம்பர் மூலமாகவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணியும் ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இதுக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா நிறுவனங்களுமே அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த எம்என்ஆர்எல் லிஸ்ட்டை வந்து பேங்க்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை எடுக்கிறது மூலமாக நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, பேங்க்கே ஸ்க்ரீன் பண்ணி ஒரு சில நம்பர்ஸை பிளாக் பண்ணிடுவாங்க. என்ன மாதிரியான நம்பர்ஸ் அப்படின்னா, நம்ம மொபைல் நம்பர் வாங்கும்போது நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுப்போம், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்காங்க, அந்த நம்பர்ல இருந்து யாரையோ தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா அந்த நம்பரை கண்டிப்பா பேங்கே பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைபர் கிரைம்லயோ இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ராட்லயோ இதுக்கு முன்னாடி அந்த நம்பர் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இ வெரிஃபிகேஷன் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு சிட்டிசன் வந்து அந்த நம்பரை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பரையும் வந்து ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ஃபைலா இருந்ததுன்னா அந்த நம்பரையும் வந்து
வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பேங்க்னால எடுக்க முடியும். அதுக்கு ட்ராயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த சைபர் குற்றங்களை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்பிஐ இப்படி ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஸோ இது தொடர்பான விழிப்புணர்வை பொதுமக்கள் கிட்டேயும் ஏற்படுத்தணும். உங்களுக்கு இந்த நம்பர்ல இருந்து வந்தா மட்டும்தான் அபிஷியலா பேங்க் கிட்ட இருந்து வர்ற ஒரு காலா இருக்கும். இதை தவிர வேற எந்த நம்பர்ல இருந்து வந்தாலுமே அது ஃப்ராடுக்கான காலா தான் இருக்கும். நீங்க அவங்கள நம்பி உங்களோட ஓடிபியை கொடுக்குறதோ மற்ற டீட்டெயில்ஸோ கொடுக்குறதோ கண்டிப்பா பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கஸ்டமர்ஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஆர்பிஐயும் சரி மற்ற கவர்மெண்ட் என்டிட்டிஸும் சரி இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஸோ இது நம்மளை கண்டிப்பாக சேவ் பண்ணும் அப்படின்னு நம்பலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.